அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் இருக்கிற காலம் மற்றும் வேலை எக்ஸாம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து 15/2/2015 நடந்துச்சு. இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் கோட் நம்பர் GS 151. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 86வது கணக்கு. 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியவை. மேலும் மூன்றாவது ஒரு குழாயானது முழு தொட்டியையும் 20 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தொட்டி முழுவதும் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது 2 குழாய், இப்போ இந்த ஏங்கிற குழாயும் இந்த பிங்கிற குழாய் வழியாகவும் தண்ணி வந்து அந்த தொட்டியில் விழுகுது. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மூணாவதாக ஒரு குழாய் வந்து அந்த சீன் எடுத்துக்கிறோம். இந்த மூன்றாவது குழாய் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த தொட்டியை வந்து காலி பண்ணுது. அதாவது இந்த குழாய் வழியாக தண்ணி வந்து வெளியேறுது. இப்போ இந்த 3 குழாயுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணும்போது அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா கொடுத்துருக்கிறது வந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏங்கிற குழாயுடைய 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் தண்ணீர் நிரம்ப ஆகும் அளவு எவ்வளோன்னா 1/10. இதை தலைகீழ நம்ம போட்டுக்கிறணும். அதே மாதிரி பிக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த 1 மணி நேரத்தில் நிரப்புற தண்ணியோட அளவு வந்து 1/12. அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து அதாவது 20 மணி நேரத்தில் தண்ணியை வெளியேற்றுது. அப்போ 1 மணி நேரத்தில் வெளியேற்றுற தண்ணியின் அளவு எவ்வளவுனா 1/20. இந்த ரெண்டுமே ஏயும் பியும் அந்த தொட்டிக்குள்ளே தண்ணி விழுகுது, சி வந்து வெளியேற்றுது. அப்போ இந்த வெளியேற்றுதுங்கிறதுனால இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸில் எடுத்துக்கிறோம். இது வந்து உள்ளே விழுகிறதுனால இது ரெண்டும் என்னது? பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். வெளியே போகிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸ்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதோட மதிப்பு வந்து. சரியா? அப்போ 3மே வேலை செய்துங்கும் போது A + B + C இது 3மே 1 மணி நேரத்தில் செய்கிற, அதாவது அந்த தண்ணியோட அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ A + B + Cங்கும் போது இப்போ 1/10 + 1/12 - 1/20. ஏன் மைனஸ் போடுறேன்னு புரியுதா? இது வந்து வெளியேற்றுறதுனால நம்ம இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ்னு போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 10, 12, 20 இது 3க்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இப்போ இது 3மே அடங்குறது மாதிரி வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடில் வருமா? 2வது வாய்ப்பாடில் போடும்போது I2 10, R2 12, π2 20. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 போட்டோம்னா இங்கே 5, இங்கே 3 6, I2 10. இதில் 5 போட்டோம்னா 4 5 3 1. அடுத்து 3 போட்டோம்னா 1 1 1. அப்போ 2 4, I4 20, 20 3 60. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேரடியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா 2 12 என்னது? I12 60. 2 பார்த்தீங்கன்னா 3 12 60. இது வந்து π6 60. அதனால் நேரடியாக போட்டு பாருங்கள். இது உங்களுக்கு சில பேர் தெரியலைங்கிறதுக்காக நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்போ 10ங்கும் போது மேலே என்ன பண்ணுவோம்? 6ஆல் பெருக்குவோமா? இங்கே வந்து 5ஆல் பெருக்குவோம், இங்கே 3ஆல் பெருக்கும். இப்போ -3. இப்போ 6 5 11. 11ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 8. இப்போ 8/60. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 4 8. இங்கே வந்து 1 4 I4 20. இப்போ இந்த 2/15 இருக்கு இல்லையா, இதை நம்ம தலைகீழ போடுவோம். ஏன்னா தலைகீழ போட்டால் தான் அது எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 15/2 இது தலைகீழ போட்டேன்னா 7 2 14, 1/2. அதாவது 7 1/2 வருது. இப்போ 7 1/2ங்கும் போது இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணின்னு தான் கொடுத்துருக்காங்க. 10 மணி நேரம், 12, 20 மணி நேரம். அப்படின்னா என்னதும் இங்கிலீஷில் என்ன ஹவர்னு சொல்லும் இல்லையா, 1 hour அப்படிங்கிற மாதிரி. இது 10 hour, இது 12 hour, இது வந்து என்னது 20 hour. அப்போ இதுவும் நம்ம என்ன சொல்லுவோம்? மணின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவர். சரியா? ஆனால் இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கையில் 7 மணின்னு கொடுத்துருந்தா இப்போ நம்ம இதோட நிப்பாட்டிக்கிறலாம். ஆனால் 7 1/2 வரும்பொழுது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் 7 மணி 30 நிமிடம். ஏன்னா நம்ம அரை மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 30 நிமிஷத்தை தான் அரை மணி நேரம்னு சொல்லுவோம். அப்போ இதை நம்ம 7:30 மணி அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதலாம்? 7 hour
30 minutes அப்படின்னு எழுதுவோமா? சரி, அதுதான் இது 7 மணி 30 நிமிடம். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் உங்கள் டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.